நீர் ஆதாரத்துக்கெல்லாம் அமைப்பு, வடிகாலர்களுக்கும் அமைப்பெல்லாம் கொடுத்து காப்பாற்றினா இந்த சென்னை காப்பாற்றலாம். இல்லைன்னா வருஷம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தண்ணி தான். ஆழ்வார் போட்டு அழியுதுன்னா ஜார்ஜ் போட்டு அழிஞ்சிடணும். நீங்கள் நம்ம தலைமையிடமே அழியுதுன்னு அர்த்தமாச்சு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் சென்னை எப்படி இருக்க போகுது? நீரால் அழிவுதான் சார். ஆழ்பாறை வெள்ளைக்காரில் எங்கெங்கே தேயிலை தோட்டம் போட்டார்களோ அதெல்லாம் அதிக மண் நிறைந்த இடம் தான். அதில் நிலச்சரிவு வரும். இப்போ வயநாடில் வந்தது வந்துங்க, வயநாட்டில் எந்த விதத்திலும் அரசாங்கத்தாலேயோ அந்த மக்கள் வாழ்விடத்தாலேயோ அந்த கட்டுமான பணியாளரோ அது தவறே இல்லை. வட சென்னையெல்லாம் போய் ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இடிஞ்சதுன்னா அதுக்குள்ளே 400-500 பேர் செத்தோம். வானிலை மாற்றம், கடல் மாற்றத்தால், காலநிலை மாற்றத்தால் உண்டு பண்ணுகிற ஒரு சீற்றம். இந்த சீற்றம் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேசில் காமிச்சிருச்சு. நேற்று ராத்திரி உங்களுக்கு ஜப்பான் காமிச்சிருச்சு. 4 நாளைக்கு முன்னாடி வந்து புளாரிடாவில் பயங்கரமான புயல். அதனால இங்கே உலக அழிவுக்கு தான் சென்டாய் அக்ரிமெண்ட்ல வந்து பேரிடர்கள் வந்துங்க எல்லாம் வகுத்துட்டாங்க. ஆசியா கண்டத்தில் தான், ஆசியாவில் தான் அதிகமான பேரிடர்கள். என்ன காரணம்? சவுத் இந்தியாவில் வந்து நமக்கு அந்த எல்லைகள் வந்து கடல்ல இருக்கு, அண்டார்டிகா கடல் ஓரமா இருக்கு. நமக்கு அதனுடைய நடு பகுதியில் அந்த எல்லையில் இல்லை. இந்த பெனின்சுலார் இந்தியாங்கிற கடல் சூழ்ந்த நம்ம நாடு இருக்கு இல்லையா, நம்ம மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும், இங்கே நீரால் அழிவு. நார்வே, டென்மார்க்லாம் மிக நிறைந்த, ரொம்ப குறைந்த மக்கள் தொகை. அங்கே ஒரு பெரிய நீரழிவு, ஒரு பெரிய அழிவு வந்தாலும் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். வணக்கம் சார். கடந்த ஒரு வார காலமா வயநாடு நிலச்சரிவு, பக்கத்துல இமாச்சல பிரதேசம், நேத்து ஜப்பான், தொடர்ச்சியா இயற்கை பேரிடர்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இனிமேல் இப்படிதான் இருக்க போகுதா? 21ஆம் நூற்றாண்டு 2000 இருந்துங்க கொஞ்சமா பேரிடர்கள் வந்து இந்த நூற்றாண்டு இனிமேல் பேரிடர் நூற்றாண்டு தான். இந்த பேரிடர் நூற்றாண்டுல இனி மக்கள் என்ன மேலாண்மை செய்து கொள்கிறார்களோ, எப்படி மாற்றிக்கொள்கிறார்களோ அதை பொறுத்து தான் உலக நாடுகள் அமையும். இப்போ இது உலக நாடுகள் எல்லாமே அச்சுறுத்தலுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரிடரை மேலாண்மை செய்வோம். முதல் இதுதான், பேரிடரில் மேலாண்மை செய்வோம். ஆமா, பேரிடர்வில் மேலாண்மை. ஏன்னா பேரிடர்வு உத்தரவாதம். இதுக்கு வந்து சென்டாய் 2015 சென்டாயின்னு ஒரு இடத்துல உலக நாடுகள்லாம் இணைஞ்சு இப்போ வர நாளுக்கு நாள் பேரிடர் கூட வருது. இதற்கு என்ன காரணம்னா காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்? கார்பன் உமிழ்வு. கார்பன் உமிழ்வு எங்கேருந்து வருது? நம்ம மின்சாரத்துக்கு நிலக்கரியை எரிக்கிறோம். நிலக்கரியை எரிக்கும் போது அதில் கார்பன் உமிழ்வு. பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டி வாகனங்களுக்கு போடுறோம், அதில் கார்பன் உமிழ்வு. இந்த கார்பன் உமிழ்வு வானமண்டலத்துக்கு போன உடனே அதனுடைய தன்மை வெப்பத்தை அதிகமாக்குதல். வெப்பத்தை அதிகமாக்கும் போது பூமி சூடேறுது. பூமி சூடு ஏறினாலுங்க பூமி திருப்பி மாலையில் திருப்பி அனுப்பிச்சிடும். மண்ணுக்குள்ள ஒரு நல்ல தன்மை வந்து ஹீட்டை திருப்பி அனுப்பிச்சிடும். உங்களுக்கு வெப்பத்தை சாயந்தரம் கடத்திடும், செல்லுன்னு கூலாயிரும். ஆனால் கடல் அப்படி இல்லை. வாங்குற வெப்பத்தை வாங்கி அதில் நிறைய அமிலத்தன்மை மாறுறதுக்கும் அதில் உள்ள பருவநிலை மாற்றத்துக்கும் அதனுடைய காற்றினுடைய அழுத்தத்தையும் காற்றினுடைய வேகத்தையும் நிர்ணயிக்கிறது கடல். உங்களுக்கு பருவகாலம்னு ஒன்று வருது இல்லைங்களா? இப்போ நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன், இப்போ கேரளாவை அடிச்சது தென்மேற்கு பருவக்காற்று. இதை நிர்ணயிக்கிறது கடல். இங்கே வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன் நமக்கு வருது இல்லைங்களா வங்க கடலுக்கு, இதை நிர்ணயிக்கிறது கடல் காற்று தான். ஆக கடல் காற்றை வந்து நிர்ணயிக்கிற ஒரு கருவி தான் ஆகாய மண்டலம். வானமண்டலமும் பாதிச்சு, வானமண்டலம் வந்து கடல் மேலே காமிக்கும் போது ரெண்டும் சீற்றம் ஆயிடுது. வானமண்டலமும் சீற்றம், கடலும் சீற்றம். இதனால தான் இந்த பெரிய ஆபத்துகள், நீர்னால் வர்ற ஆபத்து. இப்போ வயநாடுல வந்தது வந்துங்க, வயநாட்டில் எந்த விதத்திலும் அரசாங்கத்தாலேயோ அந்த மக்கள் வாழ்விடத்தாலேயோ அந்த கட்டுமான பணியாளர்களோ அது தவறே இல்லை. தவறான ஒரு எல்லா எண்ணங்களையும் இப்போ ஒரு இதில் பேசுகிறாங்க. இது நம்ம பத்திரிகையிலும் தொலைத்தொடர்புலையும் பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் இயற்கை பேரிடர். வயநாட்டுல வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் மரங்களை வெட்டி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் மாத்துறாங்க சார். அது வந்து உலகளாவிய பிரச்சனை. இதுல வயநாட்டுல வந்து 1 லட்சம் மரம் எடுத்துட்டா இது ஒரு பெரிய பாதிப்புக்கு வராது. உள்ளூரில் உள்ள ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு மாற்றம் இருக்கும்.
அது உலகளாவிய ஒரு பேரிடர் கொண்டு வராது. அந்த நிலச்சரிவு மரம் வெட்டினால்தான் நிலச்சரிவு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இல்லைங்களே, அடர்ந்த காட்டு பகுதியில் தானே நிலச்சரிவு வந்திருக்குது. அன்னைக்கு அந்த நிலச்சரிவு வந்த இடத்துல நல்ல காட்டு பகுதி தானே, அதுக்கு கீழே உள்ள பகுதி கிராமம் தானே. இப்ப வெட்டு நடம்லாம் முழுகிருச்சு. 8 கிலோமீட்டர் 86,000 ஸ்கொயர் மீட்டர் மண் சரிவு. 86,000 ஸ்கொயர் மீட்டர் ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலை அப்படியே சரிஞ்சுங்க குழம்பாயி அப்படியே மண்ணில இருந்து அப்படியே குழம்பாயிடுது. மண் அப்படியே தாய் மண்ணில இருந்து போகும்போது முட்டி நழுவி அப்படியே விழுவுது. விழுந்த உடனே 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிறவுது. அதுல ஒரு 3 கிராமம், மற்ற தனியார் வீடுகள் கேரளாவில் ஜாஸ்தி, பங்களா அங்கேயுமா கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் 8 கிலோமீட்டருக்கு முழுகிருச்சு. இப்போ இதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இதெல்லாம் நிவாரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னான சேதங்கள்னு கரெக்டாக நான் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பேரிடர்கள் வயநாட்டில் நடந்துருச்சு இந்த நாளுங்கிறது கிடையாது. இது உலக பேரிடர். வானிலை மாற்றம், கடல் மாற்றத்தால், காலநிலை மாற்றத்தால் உண்டு பண்ணுகிற ஒரு சீற்றம். இந்த சீற்றம் அடுத்த நாளே உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் காமிச்சிருச்சே, அடுத்த நாளே காமிச்சிருச்சு. நேத்து ராத்திரி உங்களுக்கு ஜப்பான்ல காமிச்சிருச்சு. 4 நாளைக்கு முன்னாடி புளோரிடாவில் பயங்கரமான புயல். அதனால இங்க சராசரியா வாரத்துக்கு ஒரு பேரிடர் நடந்துகிட்டு தான் இருக்கு உலகத்துல. எங்கேயாவது ஒரு பேரிடர் நடந்தது. இந்த மாதிரி பேரிடர்களை உலகம் 2000க்கு முன்னாடி சந்தித்ததே இல்லை. 2000க்கு பிற்பாடுங்க கார்பன் உமிழும் கூடுது, வெப்பமும் கூடுது, கடல் வானிலங்கள்லையும் மாற்றம் ஏற்படுது. எல்லா வழியிலையும் உங்களுக்கு ஒரு இயற்கை துரத்தல் இருக்கு. இந்த இயற்கை துரத்தலை பார்த்துட்டு தான் செண்டாயில ஜப்பான்ல அக்ரிமெண்ட் போடுறாங்க. இனிமே தாங்காது, பேரிடர்களை மேலாண்மை செய்யறது தான் நல்லது. அதற்கு நம்ம கூட்டு உடன்படிக்கை. என்ன கூட்டு உடன்படிக்கை? பேரிடருங்கிறது எல்லாருக்கும் பொது. இந்தியாவுக்கு மட்டும் நடந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு கிடையாது. இனி அதுக்கு அமெரிக்காவும் பொறுப்பு, ஜெர்மனியும் பொறுப்பு, எல்லா நாடுகளும் பொறுப்பு. அப்படி ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க. இது 2015 ஒற்றுமைக்கு வரும்போது இன்னும் 2 பெரிய உச்சி மாநாடு அதே வருஷம் நடத்துனாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரிடரை மேலாண்மை பண்ணணும். காலநிலை மாற்றத்தை பண்றதுக்கு எரிசக்தியை மரபுசாரா எரிசக்திக்கு போகணும். இப்போ நிலக்கரியில 45% குறைச்சோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அந்த அந்த நிர்ணயிக்கப்பட்ட 1.5 ஹீட்டு கூடுதல்ங்கிறதுலேருந்து இன்னும் கீழே குறைச்சிக்கலாம். 1.5 டிகிரி கூடுச்சுன்னா உலகம் அழியும், வேண்டாம். அதனால 1800 1.5 டிகிரி மேலே ஏறி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழி எரிசக்தியை குறைக்கணும். ஆனா எரிசக்தியை குறைப்பதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்று எரிசக்தி. இப்ப சோலார், சூரிய ஒளி, நீர்வீழ்ச்சியிலிருந்து வர மின்சார சக்தி, விண்டுல இருந்து காற்றிலிருந்து இருந்து வர காற்றாலைகள், இன்னும் கடலடியில உள்ள அலைகளில இருந்து அதுல இருந்து நீர் அலைகள்ல இருந்தும் மின்சாரம் தயாரிக்கலாம். இப்படி மின்சாரங்களை, இயற்கை மின்சாரத்தை தயாரித்து செயற்கையா உண்டு பண்ணுகிற நிலக்கரி, பெட்ரோல், டீசலை குறைக்கணும். 45% 2030க்குள்ள குறைச்சிருவோம் அப்படின்னு இன்னொரு அக்ரிமெண்ட். ஒன்று பேரிடர்வு மேலாண்மை அக்ரிமெண்ட், இன்னொன்று காலநிலை மாற்றத்துக்கு எரிசக்தியை குறைப்பதற்கான அக்ரிமெண்ட். மூணாவது அதே 2015 இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. கடகடன் நாடுகள் அலண்டு போய் இனிமே நியூயார்க்ல நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? நிகர்நிலை அடைதல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சும்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஒரு சில நாடுகள் பணக்கார நாடா இருக்கு, இன்னொரு நாடு ஏழை நாடா இருக்கு. இந்த ஏழையா இருக்கவனால பேரிடர்வு தாங்க முடியல. பணக்காரன் எப்படியாவது தன்னை மேலாண்மை செய்து கொள்கிறான். அவனுக்கு இப்போ இந்த இடத்துல பிடிக்கல, ஆபத்துனா தன்னுடைய ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அடுத்த நாட்டை போய் தங்கிக்கிறான். ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் உள்ள ஏழைகள் அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள கூட எங்க தப்பிச்சு போறதுன்னு தெரியாம ஏழ்மை. இந்தியாவில எல்லாம் 150 கோடி ஜனங்கள் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள இவனை நீங்க பேராபத்துல தப்பிச்சுக்கோ, பிழைச்சு போக முடியாது. அதே இங்க உள்ள இந்தியாவில் உள்ள தனவான்கள் தனி விமானம் வச்சிருக்காங்க, டக்குன்னு வெளிநாட்டுக்கு போய் அங்க தங்கிட்டுவாங்க, நல்ல காலம் வரும்போது இங்க வந்துருவாங்க. ஆக ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி. இந்த ஏற்ற இறக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம உலகளாவிய எல்லா ஆதாரத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் நிகர்நிலை அடைதல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்த 3ஐயும் கையில வச்சுதான் ஒரு நாடு இனிமே திட்டங்களை வகுக்க வேணும். பேரிடர்வு மேலாண்மை, காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நிகர்நிலை, ஏழையும் வறுமையும் இருக்குது, அதுக்கு உண்டான பொருளாதாரம். இந்த 3ஐயும் ஒரு திட்டங்கள் வகுத்தால ஒழிய எந்த நாடு இன்னும் எடுபடாது. இந்த இடத்துல ஒரு பாமரனா இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 வீலர் காரோடைய இது உற்பத்தி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, வாகன நெரிசல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா பூமி வெப்பமயமாகிறது அதிகரிக்கத்தானே செய்யும். அப்படின்னா உலகம் அழிகிறது நிச்சயம் தானா? அழகான கேள்வி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இப்பதான் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கு.
நடுத்தர வர்க்கங்கள்ல இப்பதான் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றம். அதனால கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு சின்ன வண்டியா வாங்குவாங்க. பெரியவர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாகனங்கள் இவ்வளவு இந்தியாவில் பர்மிஷன் இவ்வளவு கொடுக்கறது நல்லது இல்லை. மாஸ் டிரான்ஸ்போர்ட்னு பேருங்க. அதாவது ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு இப்ப ரயில்வே, எல்லாரும் ரயில்ல பயணிக்கணும், எல்லாரும் வந்து பெரிய பேருந்துகளில் பயணிக்கணும். அப்படி வந்து பொது போக்குவரத்து அமைக்கணும், மாஸ் டிரான்ஸ்போர்ட். இது மக்கள் தொகை குறைவா இருக்கக்கூடிய வெளிநாட்டுல சாத்தியம், மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இந்தியாவுல சாத்தியமா? அதுலயும் சாத்தியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்திட்டங்கள் இங்க இல்ல. சட்டத்திட்டங்களுக்கு வந்து இந்தியா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்திலிருந்து சட்டம் போட்டு போட்டு நம்மளை பயமுறுத்தி அதுக்கு தான் பயப்படுவான். சட்டம் போட்டீங்கன்னா பயப்படுவாங்க, சட்டம் போட்டீங்கன்னா பயப்பட மாட்டாங்க. இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போனவொன்னா பயபக்தியா இருக்கான், எச்சு துப்ப மாட்டாங்கிறான், கரெக்டா இருக்கிறான், திருட மாட்டாங்கிறான். இங்க வந்தோன்னா அந்த வேலையை செய்யறானே, அது எப்படி? என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூருடைய சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு இஞ்சில ஒரு எச்சில் துப்புனாலும் கப்புன்னு வந்து அவங்களை தூக்கிட்டு போயிடுவான். அந்த பயம் இருக்கு. அதனால சட்டத்திட்டங்கள் வந்து எவ்வளவுதான் மக்களை வந்து நெறிப்படுத்துதல் அரசாங்கம். அரசாங்கம் ஏன் மக்களை நெறிப்படுத்துறதுனா ஓட்டு வங்கி. அதனால மக்களை நெறிப்படுத்தியே ஆகணும். மேலாண்மை திட்டங்களை அறிவியல் ரீதியா வகுத்தாகணும். இனிமே திட்டங்களை சும்மா அப்படியே ஒரு ரெண்டு ஐஏஎஸ் வச்சு 2 எக்கனாமிஸ்ட்டை வச்சு அப்படியே பிளானிங் பண்ணுவது என்பதெல்லாம் எதிர்காலத்தில் சாத்தியமே இல்லை. சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன் நம்ம எதிர்காலம். அறிவியல் ரீதியான திட்டங்களை வகுத்தல், அறிவியல் ரீதியான மேலாண்மை, அறிவியல் ரீதியான எல்லா தகுதிகளையும் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அரசு தான் முன்னுக்கு வரும். ஓகே, கேரளா வயநாட்டில் நடந்தது மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. நீலகிரி மாவட்டமும் அப்படியான ஒரு பிரச்சனை சந்திக்க போகுது. குறிப்பா வால்பாறையில நிலச்சரிவு ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்களே, வால்பாறைக்கு இந்த அபாயம் இருக்கா? வால்பாறை வெள்ளைக்காரில் எங்கெங்க தேயிலை தோட்டம் போட்டார்களோ அதெல்லாம் அதிக மண் நிறைந்த இடம்னு அர்த்தம். அதுல நிலச்சரிவு வரும். தேயிலை தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் போட்டது எல்லாம் வந்து அதிகமான மண் உயரம் உள்ள இடம். முழுக்க முழுக்க நீலகிரி மாவட்டம். அது வந்து உங்களுக்கு நீலகிரி மாவட்டம், பொள்ளாச்சி அந்த பக்கம் வால்பாறைங்கிறது மூணாறு பகுதி இருக்கு. மூணாறு ஏன் விட்டாங்கன்னு தெரியல. மூணாறு வால்பாறை எல்லாம் அதிக மண் வளம் உள்ள இடம். நம்மளுது இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி பாறை நிறைந்த பகுதி. இப்ப அதே மழை வந்து உங்களுக்கு 95 சென்டிமீட்டர் 950 mm மழை பெஞ்சுது காக்காச்சிங்கிற ஒரு இடத்துல, நம்ம இடத்துல. அது தாமிரபரணி நீர்பிடிப்பு போன டிசம்பர்ல பண்ணுச்சு. 95 சென்டிமீட்டருக்கு தாங்கிடுச்சு அந்த இடம். ஆனா கீழே வந்து வெள்ளம் பெருகிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா அந்த இடத்துல நிலச்சரிவு இல்லை. இதே 95 சென்டிமீட்டர் அந்த வயநாடுலயோ இல்ல எந்த ஒரு கேரளா பகுதியிலயோ இல்ல நீலகிரி பகுதியிலயோ அடித்திருந்தால் பெரிய சேதாரம் வந்திருக்கும். ஏன்னா நிறைய மண் பகுதி, மண் தான் வந்து உங்களுக்கு 10 மீட்டர் இருந்து 100-200 மீட்டர் வரும் கூட மண் பகுதி இருக்கு. அப்படின்னா எதிர்காலத்துல வயநாட்டுல நடந்தது மாதிரியே அப்படியான ஒரு நிலச்சரிவு நீலகிரி மாவட்டம் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கா? எல்லா இடத்துலையும் தேயிலை தோட்டம் காபி தோட்டம் போட்டிருக்க இடங்கள்லாம் இது இண்டிகேட்டர், அதனுடைய வெளிப்படுத்துதல். உங்களுக்கு அதிக மண் இடத்துல அதிக மழை பெய்யக்கூடாதுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இயற்கை அதிக மழை அங்க கொட்டுது, அதுதான் பிரச்சனையே ஒழிய நீலகிரியோ இல்ல வயநாடுங்கிறது பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக மழை தாங்க முடியாத மழை இருக்கும்போது அந்த மண் வாங்கும். அந்த மண் வாங்கி தாய் மண்ணுகிட்ட அந்த ஈரப்பதம் போய் சேராம போகும்போது இது பக்கவாட்டில் பிதுங்கும். அப்ப பிதுங்கும் பொழுது அது நிலச்சரிவா மாறும். போன கேள்வியோட தொடர் கேள்வி அதை கேட்கிறேன். வாகனங்கள் அதிகரிச்சிருக்கு, தொழிற்சாலைகளும் அதிகரிச்சிருக்கு, சில பக்கத்து நாட்டுல கூட வெப்பத்தோட அளவு அதிகரிச்சிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருவேளை உலகம் அழிஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை உலகம் அழிஞ்சா அந்த அழிவு இப்படிப்பட்டதா இருக்கும். உலக அழிவுக்கு தான் சென்டாய் அக்ரிமெண்ட்ல வந்து பேரிடர்கள் வந்துங்க எல்லாம் வகுத்துட்டாங்க. நீரால் அது இந்த ஆசியாவினுடைய கண்டம் இருக்கு இல்லைங்களா, ஆசியா கண்டத்துல தான் அதிகம் வந்து பேரிடர்னு சொல்லியிருக்காங்க. பேரிடர்கள் அதிகமா நடைபெற போறது ஆசியா கண்டம், யூரோப்போ டிராபிக்கல் ரீஜன், அப்புறம் மெக்சிகோ, அர்ஜென்டினா, இந்தாண்ட ஜாவா, சுமத்ரா, பூமி ஈக்குவேட்டர் அல்லது பூமித்திய ரேகையை சுத்தில உள்ள நாடுகளுக்கு தான் பேர் ஆபத்து. ஏன்னா பூமத்திய ரேகையை சுத்தில உள்ளதான் கடல் பகுதிகள் அதிகம். யூரோப், ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆசியாவில தான் அதிகமான பேரிடர். என்ன காரணம்? கடல் சுற்றிலும் கடல் சூழ்ந்த பகுதி அதிகமா உள்ள. அப்ப இந்த அழிவுகள் நடந்தா எப்படி எல்லாம் இந்த அழிவு நடக்கும்? நீராலையும் நிலநடுக்கத்தாலையும் தான் பேரழிவு வரும். நிலநடுக்கங்கிறது அது வேற காலநிலை மாற்றத்தால் இல்லை. அது வந்து பெரிய பாறைகள், உலகத்தில் உள்ள 15 பாறைகள்
அதுல ஒரு பாறைகள் அடியில 10,000 அடிக்கும் கீழே இருக்கு. அது 1 மில்லிமீட்டர் நகர்ந்தாவே இங்க பெரிய சுனாமி வந்துடும். அப்ப அது 1 மில்லிமீட்டர் அளவு அந்த பாறை நகர வாய்ப்பு இருக்கா? நகருது. அப்பப்போ பாத்தீங்கன்னா மிரட்டுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த எல்லைகள்லாம் இப்ப வகுத்தாச்சு. அது நமக்கு இந்தியாவில் இமாலயா ஃபுல்லா அந்த எல்லைகள் போகுது. நமக்கு சவுத் இந்தியாவில் வந்து நமக்கு அந்த எல்லைகள் வந்து கடல்ல இருக்கு, அண்டார்டிகா கடல் ஓரமா இருக்கு. நமக்கு அதனுடைய நடு பகுதியில் அந்த எல்லையில இல்லை, எல்லையில முற்றும்போது தான் பயம். பாறையினுடைய சென்டர்ல நம்ம இருக்கிறோம், அதனால இடிக்கிறதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்காது. அது எங்க இருக்கும் அந்த இடிக்கிற ஹிமாலயா பகுதி. இப்ப ஜப்பான்லாம் அதுல பார்டர், ஒரு பாறையும் லைட்டா மோதும் போது இதாகும், மோதல். பவுண்டரி அதனுடைய எல்லைகள் 15 பாறைகள்ல எல்லைகளா வர்ற நாடுகள்லாம் ஆபத்து வரும். எந்த நாடுகள்? துருக்கி வந்துச்சு இல்ல உங்களுக்கு, துருக்கி எல்லையில பார்டர், கரெக்டான பார்டர், துருக்கி பார்டர். இந்த மாதிரி இடத்துல நகருதல்ல நிலநடுக்கம் வரும். அது காலநிலை மாற்றத்தால் அல்ல. ஜப்பான்ல அடிக்கடி இந்த மாதிரியான அது உங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட இதுதான் காரணம். இதுதான் காரணம். எல்லைகள்ல வந்து பாறைகள் வந்து நெகிழ்தல் அல்லது உராய்தல். அப்ப இந்தியாவில இமயமலை இருக்கு இல்லையா, அந்த பகுதி உங்களுக்கு பயங்கர பாதிப்பு உண்டாகும். எதிர்காலத்தில் வந்து இந்த பெனின்சுலார் இந்தியாங்கிற கடல் சூழ்ந்த நம்ம நாடு இருக்கு இல்லையா, நம்ம மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும், இங்க நீரால் அழிவு. அங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா நிலச்சரிவு, காலநிலை மாற்றத்தால் நிலச்சரிவு, நிலநடுக்கம். இன்னும் வந்து இமாலயன் பகுதிகளுக்கும் அதிகமான நிலநடுக்க பகுதி அது. அதனால உங்களுக்கு வந்து இயற்கை பேரிடர் வடநாட்டுல இன்னும் கூட இருக்கும். தென்னாட்டு போக போக காலம் பாருங்க, இன்னும் போக போக கூட இருக்கும். தமிழ்நாடு தான் உங்களுக்கு நீரால் தான் அழிவு. இதெல்லாம் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு நம்ம கிழக்கு கடற்கரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 3 மாதங்கள் தான் கண்டம். இந்த 3 மாதங்களில் வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்று வரும் பொழுது அதனுடைய வங்கக்கடலுடைய தன்மை இப்போ மாறிடுச்சு. மேற்கு கடற்கரையில் எப்படி வயநாடு அடிச்சதோ அது மாதிரி கிழக்கு கடற்கரை எந்த பகுதியும் அடிக்கலாம். அது கன்னியாகுமரியில இருந்து உங்களுக்கு சுந்தர்பன் இருக்கு, கல்கட்டாவில் இருக்குது. அதனால எந்த பகுதியில் அடிக்கும், நாகப்பட்டினத்தில் அடிக்குமா, மசூலிப்பட்டினத்தில் அடிக்குமா, விசாகப்பட்டினத்தில் அடிக்குமா அப்படிங்கிறத நம்மளால் கண்டு அறிய முடியாத ஒரு காரணத்தினாலதான் வானிலையாளர்கள் திணறுகிறார்கள். அதுக்கு பேர் இப்ப கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது கண்டறிய முடியாத பேரிடர்கள் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்துட்டோம். அதனால கண்டறியாத முடியாத பேரிடர்களை நம்ம அப்புறம் பார்த்த உடனே தான் அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதற்கு மேலாண்மை யுக்தி தான் வேணும். இந்த உலகத்திலேயே ஆசிய கண்டம் தான் சீக்கிரம் அழிய போகுது அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஆசிய கண்டத்துல இந்தியாவை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து? காரணம் அழிவுன்னா அதிகமான பாப்புலேஷன் உள்ள நாடு. அதனால பேரழிவுனா உங்களுக்கு நிலத்தால் அழியறது மட்டும் இல்ல, மக்கள் அழிவு இருக்குல்ல. உங்களுக்கு உயிர் சேதாரம் கூட இருந்ததுன்னா உயிர் சேதாரம் கூட வரும். மக்கள் 100 கோடி ஜனங்கள் உள்ள இடத்துல ஒரு நிலச்சரிவு நடக்கிறதுக்கும் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நிலச்சரிவு. இப்போ ஒரு நார்வே, டென்மார்க்லாம் மிக நிறைந்த ரொம்ப குறைந்த மக்கள் தொகை. அங்கே ஒரு பெரிய நீரழிவு, ஒரு பெரிய அழிவு வந்தாலும் உயிர் சேதம் கம்மி. இங்கே ஒரு பில்டிங் இடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய இப்போ ஒரு வட சென்னையெல்லாம் போய் ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இடிஞ்சதுன்னா அதுக்குள்ள 400-500 பேர் செத்துறாங்க ஒரு சின்ன பில்டிங்லேயே. ஏன்னா சின்ன சின்ன வீடு 4 பேர் 5 பேர் தங்கியிருக்காங்க ஒரு குடும்பத்தில். அதுல எல்லாம் 200-300 வீடு பகுதி இருக்குது. அந்த செவ்வறு, அந்த தெருவு சாஞ்சதுன்னா 5000 பேர் செத்துருவான். அதனால உங்களுக்கு பேரிடர் ஏன் கூடன்னா மக்கள் தொகை கூட. சென்னை அழிஞ்சிரும், சென்னை கடலுக்குள்ள மூழ்கிரும் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? ரொம்ப பயமுறுத்தக்கூடாதுங்க. சென்னையெல்லாம் ஒரு காலம் அழியாது. சென்னை அழியுமா? அழியாது. எதுக்கு சென்னை அழியுது? சென்னையில குறிப்பிட்ட பகுதிகள் கடலுக்குள்ள அழியவே அழியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இந்த வெள்ளையர்கள் வந்து ஜார்ஜ் போர்ட் கோட்டையை கட்டும் பொழுது இருக்கிறதுலயே பாதுகாப்பான இடம் இந்த இடம் தான் அங்க கட்டணும். எப்படி? கடல் ஒட்டி தானே இருக்கு சார். அவங்க வெள்ளையர்கள் வந்து கடல் சுற்றுச்சூழலை படிச்சதுல வெள்ளையர்களுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. ஏன்னா ஆதி காலத்தில் அவள் வருவதுக்கும் போக்குவரத்துக்கும் வந்து பருவநிலையை கருத்தில் வச்சுதான் அவன் கப்பலை எடுக்க முடியும், கப்பலை வந்து சேர்க்க முடியும். அது கரெக்ட். ஜார்ஜ் கோட்டைக்கும் கடலுக்கும் 1 கிலோமீட்டர் கூட இல்லையே. அதுக்கு தான் அங்க ஜார்ஜ் கோட்டையை கட்டி கப்பல் வந்து இறங்குறது ஏற்றுமதி இறக்குமதிக்கு வியாபாரிகளுக்கும் ஆட்சிக்கும் நடைமுறைக்கும் சரியான இடம்னு உகந்ததுக்குன்னு பிரான்சிஸ் டேங்கிறவர் 1640 கட்டுறாரு. அப்ப அது வந்து எதனால கட்டுறாருன்னா, அந்த நேரத்துல அவரோட லாம்டன் ஒரு சர்வேயர் வந்து இருக்கிற கடல் ஓரத்துல ரொம்ப பாதுகாப்பான பகுதின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதனால பிரான்சிஸ் டே கட்டுறாரு. அதனால ஜார்ஜ் போர்ட் இன்னைக்கு அழியாம இருக்குது. ஏன் நீங்க ஆழ்வார்பேட்டை அழியணும்னு சொல்றவங்க ஏன் ஜார்ஜ் போர்ட் அழியுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது உண்மையா? ஆழ்வார்பேட்டை அழிஞ்சிருன்னு சொல்றது உண்மையா சார்? ஆழ்வார்பேட்டை அழியுதுன்னா ஜார்ஜ் போர்ட் அழிஞ்சிருன்னு நீங்க நம்ம தலைமையிடமே அழியுதுன்னு அர்த்தமாச்சு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆய்வுல அப்படி ஒன்றும் இல்லை.
அது என்ன ஆழ்வார்பேட்டை மேல யாருக்கும் தனிப்பட்ட கோபமானு எனக்கு தெரியும். சென்னையில ஆழ்வார்பேட்டை அழிஞ்சிருன்னு சொல்றாங்கல்ல, என்ன காரணத்தை வச்சு அப்படி சொல்றாங்க சார் அவங்க கடல் மட்டம் உயருது, இது தாழ்வான பகுதி, இதுல வந்து ரொம்பிர போகுதுன்னு சும்மா ஒரு மிரட்டல் விடுறாங்க. ஒருவேளை ஆழ்வார்பேட்டை வரைக்கும் அந்த அழிவு இருக்குன்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. ஆழ்வார்பேட்டை அழிவுன்னா உங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகமும் அழிவு மாதிரி அரசாங்கத்துக்கு தான் எச்சரிக்கை கொடுக்கணும். நீங்க ஐயோ அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள்லாம் போகுதுங்க, உங்களுடைய எல்லாமே போகுது, நீங்க பாத்துருங்கன்னு அந்த தொண்டு நிறுவனம் சொல்லணும். எதுக்கு ஆழ்வார்பேட்டை மட்டும் அட்டாக் பண்ணுது? அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதி தப்பிச்சிடும். அதே நேரத்துல கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மயிலாப்பூர் வழியா ஆழ்வார்பேட்டை வரைக்கும் அந்த பேரழிவு இருக்குன்னு சொல்ல வராங்களா? சார் எல்லாம் கூவம் பகுதி. இப்ப இருக்கிற அடையாறு இந்த இடம் எல்லாம் பகுதி, இந்த காந்தி நகர் இந்த நகர் இதெல்லாம் வந்து அடையாறுடைய நீர்பிடிப்பு பகுதி. கூவம் நீர்பிடிப்பு மட்டும் அடையாறு வந்து கூவம் நீர்பிடிப்பு பகுதி கம்மி. அதுக்கு அந்த ஆற்றுக்கு நீர்பிடிப்பு பகுதி கம்மி. அடையாருக்கு நீர்பிடிப்பு பகுதி கூட, கொசத்தலையாருக்கு இன்னும் நீர்பிடிப்பு பகுதி கூட. அதெல்லாம் அழியறதை விட பெரிய கூவம் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உள்பக்கம் இருந்து போற நீர்ல இருந்து சீற்றமும் ஈக்குவலா தான் சீற்றம் இருக்கும். ஆனா இந்த கூவம் கடல்ல கலக்கிற இடத்துல கடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குப்பையையும் அந்த கூவமும் கடலும் கலக்கிற இடத்துல திருப்பி தருது. நம்ம ஊர் கிராமங்களுக்கு திருப்பி தருது. பட்டினப்பாக்கத்துல நேர்ல போய் நான் பார்த்திருக்கேன். ஒட்டுமொத்த குப்பையும் கடல் நமக்கு திருப்பி தருது. இதெல்லாம் மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அதிர்ச்சி அடையும். யாரு குப்பையை நீங்க பார்த்துட்டு சொல்றீங்க. அடையாறு எல்லா முகத்துவாரத்திலும் இதே கதிதான். அக்டோபர் நவம்பர்ல கடல் சீற்றமாயி 6 மீட்டர் வரலும் உயரும். 6 மீட்டர் வரலும் கடல் சீற்றம் உயரும் பொழுது அக்டோபர் நவம்பர்ல 4 to 6.5 மீட்டர் வரலும் உயரும். அவர்கள் 6 மீட்டர் உயரும் பொழுது உங்களுக்கு நம்ம தண்ணி வந்து பீச் ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ற மாதிரி வரும். அந்த முகத்துவாரங்கள்ல தண்ணி வந்து உள்ள இதுவரையிலும் வந்துடும். வந்து அந்த அழுக்கு கச்சரா இங்க இருந்து போனதெல்லாம் திருப்பி வரும். திருப்பி உங்களுக்கு அது கடல் சீற்றம் குறைஞ்ச உடனே திருப்பி எல்லாம் போய் கடலுக்குள்ளதான் போயிடும். நீங்க சொல்ற மாதிரி கடல் சீற்றமா இருக்கும் பொழுது அந்த கூவம் கால்வாய் வழியாவே அந்த கடல் நீர் ஊருக்குள்ள வந்துடாதா? சென்னை சிட்டிக்குள்ள வந்துடாதா? அன்ட்ரூஷன் தானுங்க இப்ப பெரிய பிரச்சனையா. அது உள்ள வரும்பொழுதுதானே இங்க உள்ள நீர்பிடிப்பு வாய்க்கால் வரத்துல இருந்து போற தண்ணி வாங்க மாட்டேங்குது. அதானே நம்ம வெள்ளம்னு சொல்றோம். வெள்ளம்ங்கிறது கடல் நீர் உள்வாங்கும் பொழுது இங்க இருக்கு. நம்ம எல்லா அரசு வந்து வடிகால் அருமையா செஞ்சுட்டாங்க. அது வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு தான் பண்ணியிருக்காங்க. 20 சென்டிமீட்டர் மழையே பெய்யாது. நார்மலா ஒரு 10 சென்டிமீட்டர் தான். 100 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் 150 மில்லிமீட்டர் தான் பெய்யும். 10-15 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டருக்கு நமக்கு அதிகபட்சமாக கொடுத்து தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அரசாங்கத்தை நீங்கள் வந்து இப்ப அதிகமா பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வீடும் 1 சென்ட் முன்னாடி கொடுப்பீங்களா? எல்லாரும் அரசாங்கத்தை பொறுப்பேற்க கூட சொல்லக்கூடாது. உங்களுக்கு அரசாங்கத்துக்கு உள்ள பொது இடத்தில் அரசாங்கம் இவ்வளவுதான் செய்ய முடியும். இதுக்கு மேல செய்யணும்னா எல்லாரும் நெட்டுக்கு எவ்வளவு வீடு பங்களாலாம் இருக்கீங்களோ தயவு பண்ணி ஆளுக்கு ஒரு சென்ட் கொடுத்துருங்க. யாரும் தரமாட்டாங்களே மக்கள். அப்ப கொடுக்கலன்னா நீங்களும் சேர்ந்து போக வேண்டியதுதான். மேலாண்மை எதிர்கால யுக்தி அப்படிதான் வரும். எதிர்கால மேலாண்மை யுக்தி வந்து ஒவ்வொருத்தரும் பங்கீடு வேண்டும். எனக்குன்னு ஒரு சொத்துன்னு நீங்க இன்னுமே வச்சுக்க முடியாது. அப்படிலாம் சொத்துன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல எல்லாரும் நீங்க சேர்ந்து தானே எனக்கு கணக்குன்னு இழுத்துட்டு போடும். இயற்கை அழைச்சிட்டு போடும். இயற்கைக்கு பயப்படணும்னா ஒவ்வொருத்தரும் பயந்து அரசுக்கு ஒத்துழைக்கணும். அரசும் தனியார்களும் ஒவ்வொரு தனிநபர்களும் அறிவியலை மதிக்கணும். இந்த இடத்துல அறிவியலை மதிச்சு இனிமே திட்டமிட்டு தான் நம்மளை தப்பிச்சுக்கலாம். அறிவியலை மதிக்காதவர்கள் திட்டமிடாம முடியாது. சென்னைக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பேராபத்துகள் வர காத்திருக்கு சார்? பேராபத்து சென்னைக்கு மட்டும் இல்ல. நீங்களும் ரொம்ப நவம்பர் டிசம்பர் பயந்து இருக்கீங்க எல்லாருமே. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் இந்த ஆறு ஓரமா இருக்கக்கூடிய அல்லது மழைநீர் தேங்கக்கூடிய அல்லது ஏரி குளங்கள் ஒட்டி வீடு கட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயத்துலதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் புதுசா தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மை. அதுக்குதான் காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றினுடைய முறையில்லா தன்மை அது அதிரடி அடிக்கும். அது அதிரடியாக அடிக்கும்போது அதனுடைய தண்ணி உள்வாங்கும். இது ஒரு பகுதி. இங்க இருந்து நம்ம நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து தண்ணி போகுது. கொசத்தலையாறு, கூவம், அடையாறு, இங்க வந்து கோவளம்ங்கிறது ஒரு நீர்பிடிப்பு பகுதிங்க. கண்ணுக்கு தெரியாமையே எல்லாம் அதை கட்டி, அதுக்கு தான் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, இந்த மேடவாக்கெல்லாம் கட்டிட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட மாதிரி கட்டுமான பணி நடந்தப்பட்ட இடம். இப்ப உங்களுக்கு என்னன்னா, ஆலந்தூர் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி நகராட்சி. அப்ப அந்த நகராட்சி ஆணையர் பார்த்து சென்னையோட அது கலக்கல. ஆணையருக்கு தெரியாது அன்னைய தேதிக்கு. சென்னை ஆணையரோட எல்லாம் முடிஞ்சிருது. ஆலந்தூர் கத்திப்பாராவோட முடிஞ்சிருது. அதுக்கு அந்தாண்ட ஆலந்தூர் நகராட்சி அவர் இஷ்டத்துக்கு அவர் வந்து கட்டுமான பணியை கொடுத்துட்டாரு. அவருக்கு அடுத்து போனீங்கன்னா பல்லாவரம் நகராட்சி அவர் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாரு.
அப்புறம் தாம்பரம் நகராட்சி. இப்படி நகராட்சிகளா இருக்கிற அமைப்புகளா இருந்த காலத்துல தவறுதான முறைகளை எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நெறிமுறைப்படுத்தும் பொழுது மாநகராட்சிக்கு பெரிய இடர்வு. இதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. வடிகால் வந்து உங்களுக்கு மேலை நாடுகள்மா நேரா டிரைனேஜ் தான் மேலை நாடுகளில் கணக்கு. இப்போ வந்து இங்க நம்ம தமிழ்நாடுலாம் இப்போ மேற்கு இருந்து கிழக்கு முகமாக டிரைனேஜ் போகுதுன்னா எல்லா வீடுகளுக்கும் அந்த வழியாக தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த வடிகால் தான் முதலிடம். இங்க அப்படி இல்லை. ஒரு நகர் இப்படி இருக்கும், இன்னொரு நகர் இப்படி, இன்னொரு நகர் இப்படி. இதுக்கிடையில வந்து ஆக்கிரமிப்பு பகுதியில் அகற்ற முடியாம அரசு திணறல். இப்படி பார்த்தீங்கன்னா 130 கோடி ஜனங்கள் உள்ள நாடுகளில் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மனிதர்கள் பொறுப்பு இன்னும் வரலையே சார். தனிப்பட்ட மனிதனுடைய பொறுப்பு என்னைக்கு நாட்டு பக்தின்னு வந்துட்டு சும்மா பேசுறதுல அளவு இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட பகுதியும் அரசாங்கத்துக்கு மதிச்சு அரசாங்கமும் மக்களுக்கு ஜெய்ஹிந்த் மட்டும் தான் நாட்டுப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம தலையிட விரும்பல. அது நீங்க ஏதாவது சொன்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்துடும் நமக்கு. அதனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அரசாங்கத்தோடு ஒன்று சேரணும். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை வேணும். வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்திற்கு வேணும். இந்திய நாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அதுக்கு உலக நாடுகள் பயப்படுகிறார்கள். பேரிடர்களுக்கு உலக நாடுகள் பயப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஆசியாவில் உள்ள நாடுகளில் உள்ள இந்த ஊழல் தன்மையும் அது ஒரு உள்ளூர ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நினைக்கிறார்கள். இன்னும் சில மாதங்கள்ல நவம்பர் டிசம்பர் மேல சென்னையை ஒரு காட்ட போகுது சென்னை மக்கள். இல்ல சார், நீங்க பயப்படுறீங்க. சென்னையை மட்டும் காட்டல சார். இது தூத்துக்குடி கன்னியாகுமரியில இருந்து கல்கட்டா வரையிலும் காமிக்குது. சென்னை அதிக ஜனத்தொகையும் அதிகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வாங்குற அதே இப்ப மற்ற இடங்கள்ல மழை பெய்யுது. இப்ப நாகப்பட்டினமோ தூத்துக்குடியில மழை பெய்ந்தாலும் திறந்த வெளிகள் நிறைய இருக்குது, தண்ணி நீர் போயிடுது. நீங்க சென்னை பெரிய மாநகர், தென்னிந்தியாவிலேயே அதிக ஜனத்தை கொண்ட மாநகர், கடலோரத்தில் உள்ள பெரிய மாநகர். இதே தான் பாம்பேலையும் இதே இதுதான் உங்களுக்கு. அது உங்களுக்கு வெளியில பேசப்பட முடிய பொருளா இல்லை. தாழ்வு நிலை பகுதி அங்க கம்மி. இங்க நமக்கு தாழ்வு நிலை பகுதி பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மேடவாக்கம், இதெல்லாம் ரொம்ப தாழ்வு நிலை பகுதி. அதுல கண்டிப்பா நீர் போய் நிற்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் தண்ணி நிற்கும். இதை நீங்க இன்னும் தடுக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் போச்சு, டிவி போச்சுன்னா வருஷம் வாங்கிக்க வேண்டியதான். நீங்க மேலாண்மை பண்ணணும். அந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் நகரங்கள், வெளிநாடுகளில் நகரங்கள் உண்டு, டெம்பரவரியாகவும் பண்றாங்க, பர்மனண்டாகவும் நகரங்கள் இருக்கு. இப்போ நியூ ஜெர்சிலாம் அந்த மாவட்டத்தில் ஒரு நகரத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க. இது ஆகாது. அருமையான வீடுகள், அருமையான சாலை, இன்னைக்கு அது சும்மா அப்படியே எம்டியா கிடக்கு. அதனுடைய அப்படியே வாழ்விடங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க. அது மாதிரி நம்ம இந்தியாவில் வாழ்விடங்கள்லாம் மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மாதிரி ஆன்மீகமானது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இது எங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்து அப்படின்னு ஃபோட்டோ வீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. இது இந்த ஊரில் உள்ள ஒரு பொசசிவ்னஸ். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, ஆபத்து காலத்தில் இதாக இருக்கும், தயவு செஞ்சு வாங்கன்னு நம்ம எடுத்துரைத்து, கல்வியாலையும் அறிவியலாலும் எடுத்துரைத்து மேலாண்மைக்கு எல்லாம் கொஞ்சம் உங்களும் கை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு தான் ஆகணும். அப்படின்னா ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மழைக்கு சென்னை தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா? நீர் மேலாண்மை உங்களுக்கு சார் நகர்த்தணும். இந்த சிட்டியை நகர்த்தணும். இங்க உள்ள பாப்புலேஷன் 50% குறைச்சிட்டீங்கன்னா சரியாயிடும். அது முடியுமா? சாத்தியக்கூறா பார்க்கணும். அது ஒரு நல்ல அரசியல் அறிஞர்கள்லாம், சில நல்ல அறிஞர்கள்லாம் சேட்டலைட் டவுனா கொண்டு போகணும்னு அன்னைக்கு கொண்டாங்க. பேர் சொல்ல விரும்பல. பேர் சொன்னா அவருக்கு வேண்டியவருவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் அறிஞர் சேட்டலைட் டவுன் நவுத்தணும்னு சேட்டலைட் டவுன் கொண்டு போனாரு. அப்ப சில பேர் குறுக்கீடு அதை தடுத்து நிறுத்திவிட்டாங்க. நீங்க சொல்றது ஐடி பார்க் இருக்கக்கூடிய இன்னைக்குள்ள மலை நம்ம என்ன ஒரு தாம்பரம் ரோட்ல அந்த பக்கத்துக்கு நகர்தல் அந்த சேட்டலைட் டவுன் கொண்டு வந்தாங்க. சேட்டலைட் கொண்டு வந்தப்ப அப்போ பெரிய இது எங்க மக்கள் எல்லாம் பயந்து மகேந்திரா சிட்டி பக்கத்துல அது என்ன பேருங்க அந்த ஊரு என்ன கூடுவாஞ்சேரி தாண்டி அந்த பகுதிகளில் அந்த பகுதியில தான் சேட்டலைட். அந்த நீங்க மகேந்திரா சிட்டி அதுக்கு தாண்டி அந்த பகுதியில் அப்பயே 1989 வர வேண்டியது. செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்றீங்க? ஆமா, செங்கல்பட்டு மாவட்டம் சேட்டலைட் டவுன் 89 வர வேண்டியது. அது அந்த நேரத்தில் சில சக்திகள் தடுத்து நிறுத்தினாங்க. அன்னைக்கே இதெல்லாம் போயிருந்தா இந்த இடர்கள் வந்திருக்காது. அந்த இடர்கள் வந்திருக்காது. 88 89 இந்த டவுன் அங்க போயிருக்கும். கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுங்க. வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் சென்னை எப்படி இருக்க போகுது? நீரால் அழிவு தான் சார். நீர் அழிவுல வரும். நீர் அழிவுக்கு அதுக்குன்னு ஆழ்வார்பேட்டெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு 3 நாள் தண்ணி நிற்கும். எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா கேபிள்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள். அதனால எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்காது. 3 நாளைக்கு நீங்க தங்கிக்கிறதுக்கு தகுந்த வசதிகள், உள்கட்ட வசதிகளை வச்சுக்கிட்டு மேலாண்மை செய்து கொள்ள வேண்டியது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனா கூட பேசலாம். அடுத்து வரக்கூடிய 15-20 வருஷத்துல தண்டையார்பேட்டை, அடையாறு, கோவளம், மகாபலிபுரம் இந்த மாதிரியான பகுதிகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய கார்பன்
கார்பன் உமிழ்வை குறையறதுக்கு தீவிர சக்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த வானமண்டலத்தில் அந்த உமிழ்வுகள் குறையும் பொழுது இயற்கையும் சீற்றத்தை கொஞ்சம் குறைக்கும். அதனால இந்த சீற்றம் குறைய 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 இன்னும் ஒரு 50 ஆண்டு காலங்களில் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ங்கிறாங்க. அட நெட் ஜீரோவே வேணாம், இன்னைக்கு உள்ளதுல வந்து ஒரு 60% குறைச்சாங்கன்னாங்க, எரிசக்தியை குறைச்சாங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் இயற்கை நிலைக்கு வரும். வானமண்டலம் அமைதிப்படுத்திருச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அதுக்கு தண்டார்பேட்டை டு மகாபலிபுரம் கோலம் வரைக்கும் இடம் அப்படியே தான் இருக்கும். ஒரு அழிவு ஒரு பாதிப்பு இருக்காது. நீரழிவுகள் அங்கங்க வரும், அது கரெக்டா சொல்ல முடியாது. கடல் உள்வாங்காதா? உள்வாங்காது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்டார்பேட்டையில இருந்த ஒரு சிவன் கோயில் இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கு. ஆமா, அதனால கேட்கிறேன் இந்த கேள்வி. இல்ல நீங்க ஆழிப்பேரலைன்னு ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்திருக்குது. அது வந்து இப்ப 1964 தனுஷ்கோடியை தின்னுபிடிச்சு. நான் என் கண்ணன் என் வயதில் நான் பிறந்து நான் பார்த்த தனுஷ்கோடி என்னை இழந்துட்டோம் 1964. அது ஃபுல்லாவே ஓவர் நைட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே அது ஃபுல்லாவே உள்ள போயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய தாத்தா காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனுஷ்கோடி கடலுக்குள்ள போயிடுச்சு. என்னுடைய அப்பா காலத்துல, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்டாயிரப்பேட்டையில பாதி பகுதி கடலுக்குள்ள போயிடுச்சு. இப்ப என்னுடைய காலம். இப்ப எந்த பகுதி சென்னையில? அந்த உங்களுக்கு பகுதி ஆழிப்பேரலைன்னு வருகிறது வந்து காலநிலை மாற்றத்தால் இல்லை. இயற்கை வந்து ஒவ்வொரு டைமையும் ஒரு பூமியில ஒரு பகுதியை ஏத்துறதும் ஒரு பக்கத்தை குறைக்கிறதுமா இருந்திருக்கு. ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இமயமலை கடலுக்குள்ள தான் இருந்தது. இப்போ அது கடல் பூமி, அது கீழே இங்கே தண்ணி, இங்கே தென்னை கீழே கடல். நம்மளுடைய பழைய பாண்டி நாடெல்லாம் தமிழ் லிட்ரேச்சர் பிரகாரம் அழிஞ்சிருச்சு. 40 தேசம் அழிஞ்சிருச்சுங்கிறாங்க. அப்போ 40 தேசம் அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இமாலயா மேலே வந்துருச்சு. இப்படி உலகம் வந்து ஆழிப்பேரலைங்கிறது உங்களுக்கு இயற்கை நடத்துகிற பொதுவான ஒரு அழிவு காலம். காலநிலை மாற்றத்தால் அழிவுங்கிறது வந்து சென்னை அழிவுங்கிறதுக்கு இல்லை. 95 சென்டிமீட்டர் தான் மேக்சிமம் உங்களுக்கு. 2070 வரலும் கூட 1 மீட்டர் தான் உங்களுக்கு மேக்சிமம் கடல் மட்டம் உயருது. கடல் மட்டம் உயர்ந்தாலே கூவம் கால்வாய் வழியா தண்ணி சென்னைக்குள்ள வந்துடும் இல்லையே. இன்னைக்கு இப்ப கடல் மட்டம் இன்னைக்கு உங்களுக்கு 40 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்குது. அது உங்களை எதுல பாதிச்சது சார்? கடல் மட்டம் உயர்ந்திருக்குது. நான் ஏற்கனவே 2.5 மீட்டர் உயரத்துல இருக்கேன். ஆனா அதுதான் மழை காலத்துல தண்ணி கடலுக்குள்ள போகாம ஊருக்குள்ள தேங்கி நிக்குது இல்ல? அதுதான் ஊருக்குள்ள வருது, வீட்டுக்குள்ள வருது. மழை காலங்கிறது ஒரு 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 அபரிகரமான மழையா மாறிடுச்சு. இப்ப இன்டென்சிவ் ரெயின்ஃபால்னு பேருங்க. அதுதான் இப்ப வந்து உலகத்தை உறுத்துது. இன்டென்சிவ் ரெயின்ஃபால் வந்துருச்சு. அதுதான் 65 நாள் பெய்ய வேண்டியது 5 நாள் 4 நாள்ல பெஞ்சிருது. அதுக்கு காரணிகள் கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு புரியறதுக்காக இந்த கேள்வி நான் எப்படி கேட்கிறேன். அதிகாலை 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. அந்த மலையில தான் கொட்டுன்னு ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த மலை கொட்டி தீக்குது. அதுலதான் பேரழிவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மலை? அதுக்கு என்ன பேரு? அது அப்படி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப குளிர்வான பகுதியில வந்து விடிய காலங்களில் குளிர்வான பகுதியாவது அப்ப மேகம் வந்து ஈர்க்கும், குளிர்வானது இழுக்கும். அப்படி வரும்பொழுதுங்க மேகக்கூட்டம் வந்து பயங்கர மேகக்கூட்டமும் அதனுடைய காற்றினுடைய வேகமும் காற்றினுடைய திசையும் இருக்கு. அது எங்க வருதோ அந்த திசையை வரும் பொழுது கீழ்ப்பகுதியில இருந்து போற இந்த அப்வர்டு விண்டுன்னு சொல்றது, கீழிருந்து இப்படி விண்டு தாங்கி பிடிக்குது ஒரு மேகத்தை. அது எந்த இடத்துல வீக் ஆகுதோ அந்த இடத்துல கொட்டிடும். இதுதான் வானிலை மாற்றம். இதான் வயநாடுலும் இதான் நடந்தது. இதுதான் சென்னையோட செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பக்கூடிய சூழல்லாம் இதுதான் சென்னையிலே நடக்குதா? அதே தான் நடந்தது. இது வந்து உங்களுக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வந்தது. நமக்கு பொறுத்தவரை வங்கக்கடலை பொறுத்தவரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தான் நம்ம மழை பெய்யும். இயற்கையே அப்படிதான். தாழ்வு மண்டலம் இங்க மழை பெய்யாது. ஆனா அந்த தாழ்வு மண்டலத்தில் இப்பொழுது வந்து ஒரு தீவிர சக்தியா மாறிடுச்சு. தீவிர சக்தி இன்னும் கூடுனாதான் புயலா வருது. புயலா வரும் பொழுது நீங்க 110 கிலோமீட்டருக்கு மேல காற்று வீசும் பொழுது கனமழை அடிச்சு அந்த இடத்துல உள்ள மரங்கிற எல்லாம் பேரழிவை கொண்டு வருது புயல்கள். இப்போ வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இருந்த புயலினுடைய இடைவெளி இப்போ 3 வருஷத்துக்கு வந்துருச்சு. ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருது, 4 ஆண்டுக்கு. இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியா ஒரு புயல் வரும் சென்னைன்னு சொல்லணும். அது எந்த இடத்துல பாதையை நோக்கி வருதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புறப்பட்டு வரும்போது அது நாகப்பட்டினத்தை கரையை கடக்கும்னா அப்புறம் அது மசூலிப்பட்டினம் போயிடுது. அதையும் இப்ப கணக்கிட முடியல. அது ஏன் சார்? ஏன் ஒரு வானிலை ஆய்வை துல்லியமா கணக்கிட முடியல சார்? இயற்கையினுடைய பாதையை நீங்க அது நான் உங்க மனசுல உள்ளதை அறிய முடியுமா? அது மாதிரி இயற்கையை வந்து அறிய முடியல. நம்ம அதனுடைய திசையும் அதனுடைய காற்று வேகத்தையும் கண் குளிச்சு கண்டிப்பா இதுலதான் வந்து மோதும் தரையே நம்ம கணக்கிடுறோம். அது திடீர்னு திசையை மாற்றிக்கொள்ளுது. நம்மளையும் தாண்டி இயற்கை வந்து ஒரு தீவிர சக்தியும் ஒரு அதிருப்தியும் காமிக்கும் போது வானிலை அறிக்கை நம்ம என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை சார். இப்போ நீங்கள்
வானிலை அறிக்கையில வந்து மழை அளவை நம்ம கூட்ட சொல்லவே முடியாது. கனமழை அப்படின்னு சொல்றோம். இந்த கனமழைங்கிறது 1 கிலோமீட்டர் திக்னஸ் கிளவுட், அதாவது மேகம் இருக்கும், 4-5 கிலோமீட்டர் திக்கு. அந்த திக்னஸ் நமக்கு தெரியாது. Okay. அந்த நேரத்துல தான் அது தெரியும். அது கொட்டி அடிக்கும் போது தான் அதனோட அருமை தெரியும். அதான் வயநாட்டில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படித்த இளைஞர்கள் வந்து சிறுசேரியை சுற்றி இருக்கக்கூடிய ஐடி பார்க்கை நம்பி தான் இருக்காங்க. சிறுசேரி பகுதியில் ஐடி பார்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு நியர்பை இருக்கக்கூடிய பகுதிகளை வீடு சொந்தமா வாங்கி போயிடுறாங்க. எதிர்காலத்துல சிறுசேரியோட வாங்கல், அதாவதுங்க வாங்கல்ங்கிறது நீரை வாங்கி காப்பாற்றக்கூடிய பகுதி. சிறுசேரி டு பள்ளிக்கரணை இருந்த சதுப்பு நில காடுகள் அந்த காலத்துல 1920 மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த சதுப்பு நில காடுகள் ஒரு ஆக்கிரமிப்பும் இல்லை, வெறும் ஈரக்காடு. அது பேர் வெட்லேண்ட். வெட்லேண்டுங்க இப்போ நம்ம டைஃபான்னு அந்த தாள்களுமே வளர்த்தியா வர டைஃபா இருக்கும். அந்த செடி, அந்த பகுதியை எல்லாம் கொஞ்சமா அடித்து ஆக்கிரமிப்பு பண்ணி லேண்ட் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடு கட்டுமான பணிகள் மேற்கொண்டு இன்னைக்கு 400 ஏக்கர் பள்ளிக்கரணையாக சின்னூண்டா போச்சு. 40,000 ஹெக்டேர். அது சிறுசேரி அளந்தீங்கன்னா 40,000 ஹெக்டரா இருந்த ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் லென்த்துக்கு இருந்த பகுதி இன்னைக்கு சின்னூண்டா 1 கிலோமீட்டருக்கு சுருங்கிருச்சே. அவ்வளவு கட்டுமான பணிக்கு கொண்டு வந்துட்டீங்களே. அப்ப அந்த வாங்கல், அந்த தண்ணி வாங்கின சதுப்பு நில காடுகள் இல்ல, தண்ணி வாங்கல, மிதக்குது. யார் பொறுப்பு? வயநாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா மழை பெஞ்சு அந்த மண் குழம்பாகி சரிவு வந்துச்சு. சிறுசேரியில என்ன நிலைமை? சிறுசேரியில நீங்க அழகா தண்ணி மிதந்து நிக்கும் சார், அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரணும் வரும். வானோயர்ந்து நிற்கக்கூடிய பலாயிர கட்டடங்களுக்கு ஒண்ணும் ஆகாதா? அது நீங்க சொல்ல முடியாது. அவங்க ஒருவேளை அஸ்திவாரம் சரியா கட்டாம இருந்திருந்தாங்கன்னா அதுவும் உள்ளதானே இறங்கும். மண்ணுக்குள்ள இறங்கும்ல. லூஸ் சாயில், சாண்டி ட்ராக். இது சாண்டி ட்ராக்ல சரியான அஸ்திவாரம் ஒருவேளை உங்களுக்கு கட்டாம இருந்தாங்கன்னா உள்ள இறங்கும். அது முன்னாடி காமிச்சது ஒரு இடத்துல. இங்க உங்களுக்கு திருவள்ளூர் பக்கத்து போற ரோட்ல இறங்கி அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. இல்ல உங்களுக்கு கட்டுமான பணியில துருக்கியில தான் நடந்தது. துருக்கியில வந்து நிலநடுக்கம் வந்தப்ப தவறாக கட்டுமான பணிகள்ல வந்து பவுண்டேஷன் கொடுக்காத பில்டிங் எல்லாம் தான் உடைஞ்சது. நார்மலா இருந்த இதெல்லாம் எதுவுமே ஆகல. சிறுசேரி ஐடி பார்க்க பொறுத்த வரைக்கும் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அது நான் சொல்ல முடியாது சார், நீங்க கார்பரேஷன்ல கேட்க வேண்டிய. ஏன்னா சிறுசேரி பள்ளிக்கரணை அந்த நிலப்பகுதியோட மண்ணுடைய வளம், அந்த மண்ணுடைய கீழே உங்களுக்கு வந்து மேல மணல், கீழே வந்து களிமண், அந்த பகுதியெல்லாம் அதெல்லாம் அதிகமான மழையும் வெள்ளமும் புரளாங்கிட்டு பீரியட், அதாவது ரொம்ப நாள் நீண்டு நின்னால் அதனுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு எதிர்காலத்தில் தான் அனுபவம் சார். இனிமே எதிர்காலம் ஒவ்வொரு பாடமும் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் நடத்த முடியும். இப்ப நீங்க பாடம் வந்து இன்னும் நம்மகிட்ட சிலபஸ் இல்லை, அந்த பாடத்திட்டமே நம்மகிட்ட இல்லை. ஏன்னா பேரிடர்வுக்கு பாடத்திட்டம் இனிமே அதுதான் கொடுக்கும். அது கொடுக்குற பாடத்திட்டத்தை நீங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் நடந்துக்க வேண்டியதான். சென்னையை காப்பாற்றணும்னா என்ன சார் வழி? சென்னை நகரணும் சார். சென்னை வந்து நகரணும், சிட்டி நகரணும். எங்க நகரணும்? அது கிழக்க வங்கக்கடல் நகராது. இந்தாண்ட ஆந்திரா மொழி பவுண்டரி வளராது. இது இன்னமும் வளரணும்னா அப்படியே அச்சரப்பாக்கம், அப்படியே அச்சரப்பாக்கத்தோட செங்கல்பட்டு அச்சரப்பாக்கத்தோட அப்படியே பாண்டிச்சேரி வரணும், போய் நகரணும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு நகர்ப்புறம் தென்மேற்கு பக்கம் நகர்ந்து அங்க வந்து நகர்வுகளுக்கு இடம் பொருள் கொடுக்காம அமைப்பான ஒரு நீர் ஆதாரத்துக்கெல்லாம் அமைப்பு, வடிகால்களுக்கெல்லாம் அமைப்பெல்லாம் கொடுத்து காப்பாத்தினா இந்த சென்னை காப்பாற்றலாம். இல்லைன்னா வருஷம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தண்ணி தான். BMW I-10 ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கும், ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிக்கும், அவ்வளவுதான். கடல்ல அங்க யௌத்தினே ஒரு இடத்துல நல்லா நண்பர்கள் ஆயிடுவாங்க. I-10 BMW கடல்ல அப்படியா? அது தண்ணீருக்கு வந்து எங்கேயோ முட்டிக்கிட்டு நிற்கும். I-10 BMW ஆடி ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் அருமையா நிற்கும். எல்லாம் நண்பர்கள் ஆயிடுவாங்க. ஏழை பணக்காரர்கள் அவங்கலாம் பணக்காரங்க வச்சிருக்க கார், அதான் ஒன்னா சொல்லுவாங்க, கார் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நடுத்தர வர்க்கம் வந்து 2 வீலர் தானே வச்சிருக்காங்க. இந்த கீழ்நிலையில ஒன்றும் தப்பிச்சு நீந்தி ஓடிடுவான். அந்த மேலையில உள்ள இருக்கணும்னு முடியாது. இயற்கை பேரிடர்வை அவர்களால் தாங்கும் சக்தி இருக்காது. அதனால வந்து பணக்காரர்களுக்கு நம்மள பணம் இருக்கேன்னு நினைக்க கூடாது. ஏழை தான் கை கொடுப்பான் அன்னைய தேதிக்கு. வா நீந்தலாம், ஏன் முதுகுல உட்காந்துக்கன்னு. அதனால பேரிடர்வுக்கு ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் நமக்கு நண்பரா மாறணும். இனிமே பேரிடர் நல்லதுங்கிற மாதிரி சொல்ல தோணும் இல்லைங்க. ஒவ்வொரு வீடும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்கள் நம்ம நம்பணும். இதுதான் என்னுடைய முடிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் நமக்கு உறவு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டே போனா நமக்கு பேரிடர் மேலாண்மை ஈஸி. இந்த விஷயம் நீங்க சொல்றதுனால கரை நல்லதுங்கிற மாதிரி பேரிடர் நல்லதுங்கிற மாதிரி சொல்ல தோணுது. இல்லைங்க, நீதியை நிலைநாட்டணும்னா பேரிடரும் வேணும்ல, நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு. அதனால இயற்கை அப்படிதான் அடிக்கும்.
நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி நன்றி சார். சார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Everest Shahi Biryani Masala. Taste the best. Everest.